Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். So good evening to everyone. அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா tomorrow it's going to be blasting the social media தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாமே வரப்போகுது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக், அதாவது ராயா இஸ் கம்மிங். சொல்ல போனா நாளைக்கு வந்து 9:35க்கு ஒரு டைம் போட்டாங்க. என்னன்னா டாக்ஸிக்கோடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு யஷோட மூவி வருதுன்னா சும்மாவா சொல்லணும். ஆல்ரெடி ஒரு ஸ்டெடி அண்ட் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கக்கூடிய யஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு வர்றதுனால ஒரு பேன் இண்டியா மூவி கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் கீத்து, அதாவது ஒரு லேடி டைரக்டர் அப்படிங்கும்போது நிறைய எலமெண்ட்ஸ், அதோட கிளிம்ஸே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில ட்ரால்கள் இருந்தாலும் கூட ராக்கியா ஒரு ராயாவோடைய அந்த ஒரு கன் ஷூட் இது வரைக்கும் சத்தியமா யாரும் மறக்க முடியாது. அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிளிம்ஸை கொடுத்து நாளைக்கு ஒரு டீசர் கொடுக்கும்போது எவ்வளோ பிரேக்கப்ஸ், டெஃபினட்டா நாளைக்கு ராயா கோயிங் டு பி ரூல் த சோசியல் மீடியாங்கல்ல எந்தவித சந்தேகமும் கிடையாது. எக்ஸ் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அண்ட் யூடியூபாக இருக்கும், சத்தியமாக அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்க போகுது. நாளைக்கு பூரா மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டட் நியூஸாக இருக்க போகுது. பட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யஷ் அவரோட கேரியர்ல ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணுவார். ஈவன் நீல் சொன்ன விஷயம் அதுதான், அதாவது கரெக்டா பார்த்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். சவுத் இந்தியால ஒரு விஷயம்னு வந்தா வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ டெஃபினட்டா நாளைக்கு டீசரை பார்த்தோன்னே தான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் பண்ணுவோம். ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன சொல்லிட்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல் காம்போ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஈவன் சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்துட்டு ஏன் நீங்க ரஜினி அண்ட் கமலை வச்சு ஒரு படம் எடுக்கக்கூடாது, பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் தட் நம்ம கமல் படத்தில் சொல்லுவாங்களா ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெவ்வேறு பாதைகள் போன 2 சிங்கங்கள் அவங்களுடைய ஜங்கிளுக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் மீட் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் வந்து 2 பேர்த்த வச்சு ஒரு படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து தயாரிக்குது. சத்தியமா சொல்றேன், இவங்க 2 பேர்த்த வச்சு ஒரு படம் நெல்சன் கொடுக்கறது வந்து மோர் ஹைப். நீங்க ஹைப்பை வைக்காதீங்க, நீங்க ஹைப்பை எதிர்பார்க்காதீங்க, நார்மலா வாங்க அப்படின்னு சொன்னாலும் சத்தியமா வரமாட்டாங்க. ஹைப் வைப்பாங்க. ஏன்னா இட்ஸ் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் கோம்போ. ஓகேங்களா, காம்பினேஷன்ஸ் விட்டுருவாங்களா? சத்தியமா யாரும் விட மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோம்போ வந்து நெல்சன் வந்து டார்க் காமெடி படம் தான் எடுப்பாரு. ஓகேங்களா, பட் நமக்கு என்னன்னா என்ன மாதிரி ஜோனரா இருக்கும், ட்ரெண்டிங்களுக்கு இருக்குமா, 80s 90s 2K ஜென்சி அத்தனை பேருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நெல்சன் எடுப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா என்டர்டைன் பண்ணல. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா கமல் அவருடைய முந்தைய படம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 பெருசாகவும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகல. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்தியன் நான் சொன்ன படம், ஓகேங்களா, கமலோடது. இப்போ இவங்க 2 பேர்த்து சேர்த்து நெல்சன் என்ன பண்ண போறா, டே எப்படியாவது ஏதாவது பண்ணிடுறான் நெல்சா அப்படின்னு எல்லாருமே வந்து இப்போ எக்ஸ்தலத்துல பயங்கரமா கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். அதாவது 21ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கிளிம்ஸ் வந்து விட போறாங்க. ஸோ டீசர் மேபி அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியல. பட் ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சோசியல் மீடியா சவுத் இந்தியனுடைய ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் டாக்ஸிக், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா KH×RK. நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.